அன்பார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற மருத்துவம் வந்து விஷக்கடிக்கான மருத்துவம். பாம்பு கடி. விஷக்கடினா எத்தனையோ விஷக்கடி இருக்குது. இதில் வந்து நல்ல பாம்பு கடின்னு சொல்கிறோம். அந்த நல்ல பாம்பு கடிக்கான மருத்துவத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இந்த நல்ல பாம்பு கடின்னா, இந்த எலிகளை வந்து பிடிக்கிறதுக்கு நல்ல பாம்பு வரும். இன்னைக்கு எலியே இல்லாத அளவுக்கு மருந்துகளை வச்சு எலிகளை பூரா கொண்டுட்டதால இந்த பாம்புகள் வந்து வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பை கொடுக்குது. அதனால் இந்த பாம்புகள் வந்து அதிக அளவுக்கு இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. பாம்புகளை யாரும் அடிக்கக்கூடாது. பாம்புகள் வந்து நமக்கு நண்பன். ஏன்னா எலிகளை வந்து அதிக எலிகளை வந்து சாப்பிடக்கூடியது இந்த பாம்பு. ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 எலியை கொல்லக்கூடியது இந்த பாம்பு. இந்த பாம்புகளை வந்து யாருமே வந்து கொல்லாமல் இருந்தாலே அந்த பாம்புகளுக்கு வந்து அதிக அளவு நம்ம நன்மை தரக்கூடிய சக்தி இருக்குது. நமக்கு எந்த இடையூறும் செய்யாது. தெரியாதனமாக அந்த பாம்பை நம்ம மிதிச்சாதான் கடிக்குமே தவிர யாரையும் தேடி வந்து கடிக்கிறதில்ல இந்த பாம்பு. அதேமாரி ஆடு மாடு எல்லாத்தையும் வந்து தெரியாதனமாக மிதிச்சால ஒழிய அதுவாக போய் யாரையும் கடிக்காது. அதுக்கு தேவையான உணவு சிறு சிறு பொருள்கள் தான். அந்த எலி குருவி சின்ன சின்ன பொருள்களை வந்து அது அடித்து சாப்பிட்டுக்கிறோமே தவிர மனிதர்களையோ அல்லது மிருகங்களையோ அது சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. பாம்புகள் சின்ன சின்ன பிராணிகளை தான் பிடிச்சி சாப்பிடும். அதனால் நமக்கு தீங்கு செய்யாது. அது பாட்டுக்கு போகும். நமக்கு தெரியாமல் நம்ம மிதிச்சா தான் அந்த பாம்பு வந்து நம்மளை கடிக்க ஆரம்பிக்கும். கடித்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கான மருத்துவம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மருத்துவத்துக்கு முக்கியமான மருந்து எல்லாமே இந்த நிலத்திலேயே கிடைக்கக்கூடியது. நம்ம பகுதியில் கிடைக்கிற கொளிஞ்சி செடியை வந்து முழு சமூலமும் கொடுத்தாலே இந்த பாம்பினுடைய விஷம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பாம்பினுடைய விஷம் குறையும் போது தான் நமக்கு அதனுடைய அருமை தெரியும். ஏன்னா நம்ம காலடியிலேயே அதிக அளவு நம்ம மூலிகைகள் நிறைய இருக்குது. நமக்கு தேவையான பொருள்கள் நம்ம வீட்டிலேயே இருக்குது. என்னென்னா சீரகம், மிளகு, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடியது. அந்த வீட்டில் கிடைக்கக்கூடியதை எடுத்துகிட்டு வந்து அதோட சேர்க்கக்கூடிய இந்த மூலிகை வந்து இந்த கொளிஞ்சின்ற மூலிகை இப்போ நம்ம தேடி போகிறோம். அதை பறிச்சுட்டு வந்து அதுக்கான மருந்தை தயாரித்து அது சாப்பிட்ற விதத்தை அந்த மருந்தினுடைய அளவையும் இப்போ பார்ப்போம். மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். இப்போ வந்து செடியை பறிக்க போகிறோம். அந்த கொளிஞ்சி செடியை நம்ம தேடணும். ஏன்னா மீதி எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்குது. ஒரே ஒரு செடியை சேர்க்கணும். எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு குழம்புக்கு பருப்பு, எண்ணெய், கடுகு, மிளகு சேர்க்குறோமோ அதெல்லாம் சேர்த்தா தான் குழம்பாகுமோ அதே போல தான் ஒரு மருந்து தயாரிக்கணும்னா ஒரு 4-5 வகை பொருள் சேர்ந்தா தான் அது மருந்தாகும். அதை சேர்க்காம எந்த ஒரு மருந்தும் மருந்தாகாது. அதுக்கான மருந்தை இப்போ நம்ம செடியை பறிக்க போவோம். இங்கே வந்து நம்ம தேடி வந்த மூலிகை இங்கே இருக்குது. இதுக்கு பேர் கொளிஞ்சின்னு சொல்லுவோம். கொளிஞ்சியை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா பாம்பு கடி நல்ல பாம்பு விஷத்தை வந்து வெளியேற்றக்கூடியது இந்த கொளிஞ்சி. நல்ல பாம்பு கடிச்சிருச்சுன்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. இந்த கொளிஞ்சி கிடைக்காம நிறைய பேர் அவஸ்தைப்படுவாங்க. நல்ல பாம்பு கடிக்கு வந்து கொளிஞ்சியினுடைய சாறு வந்து ரொம்ப சமூலமும் வந்து ரொம்ப நல்லது செய்யும். இது வந்து கொஞ்சம் தான் எடுக்கணும்லாம் கிடையாது. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்தால் போதும். இதை வந்து எடுத்து பயன்படுத்துகிறோம். ஏன் இது பண்ண இதனுடைய கொளிஞ்சி எங்கே வளரும்னா எங்கே அதிக அளவு வறட்சியாக இருக்கோ அங்கே வந்து அதிக செழிம்பாக வளரக்கூடியது. இந்த கொளிஞ்சியினுடைய காய்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டுகள் மாதிரி இருக்கும் அந்த காய்கள். இந்த காய் வந்து இந்த வருஷம் இல்லை 10 வருஷம் பொறுத்து தண்ணிக்குள்ளே இருந்து தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டும் முளைக்கக்கூடியது. இது வந்து இயற்கையே அதுக்கு வந்து நல்ல ஒரு புடம் போட்டு வச்சுருக்கு. சீக்கிரம் வந்து இது அழுகி போகாது. இந்த விதைகள் வந்து அழுகி போகாமல் காத்துக்கிறதுக்கு தெய்வம் கொடுத்த வரம் இது. இந்த கொளிஞ்சியினுடைய வேர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பல்வலியை வந்து போக்கக்கூடியது. கொளிஞ்சியினுடைய காம்பு, இதனுடைய காய், பூ அனைத்தும் வந்து நமக்கு நல்லதை செய்யக்கூடியது. இதை வந்து காதில் வந்து சுருட்டி வச்சுட்டு போனாங்கன்னா அந்த காது அவங்களுக்கு வந்து உடல் சூடை வந்து குறைக்கக்கூடியது. இதை என்ன செய்வாங்க, வெயில் காலத்தில் இதை கொஞ்சம் எடுத்து சுருட்டி காது இடைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கக்கூடியது. காதுக்குள்ளே இருக்க லேசாக வச்சதுக்கே உடல் சூட்டை குறைக்கக்கூடியதுன்னா இதை வந்து விஷத்தன்மைக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். விஷத்தன்மை கொடுக்கும்போது நல்ல பாம்பு கடிச்சா இன்றைக்கி வந்து பாம்பே இல்லாமல் இருக்குது. 1-2 பாம்பு இருந்தாலும் அதை அடிக்கக்கூடாது. ஏன்னா பாம்பு இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறது தவறு. பாம்பு இருந்தால் நமக்கு நிறைய நன்மைகள் செய்ய நிறைய பேர் தப்பாக நினைப்பாங்க. பாம்பு இருந்தால் ஏதோ பாம்பை கண்டா படையும் நடுங்குவாங்க. அது பயத்தில் நடுங்கும். ஆனால் பாம்பு வந்து நல்லதை செய்யக்கூடியது. விஷத்தன்மை உள்ள பூச்சிகள் எல்லாத்தையுமே வந்து பாம்பு பிடிச்சி சாப்பிட்ரும். நம்மளால் அந்த பூச்சிகளை பார்த்து அழிக்க முடியாது. பாம்பு வந்து நமக்கு தேவை, நமக்கு தீங்கு செய்கிற அனைத்து பூச்சிகளையும் கொன்னுடும். அது மட்டும் இல்லாமல் அது எலிகளை வந்து அழித்து நம்ம நெல் பயிரை காப்பாற்றக்கூடியது. இன்றைக்கி வந்து எலியே இல்லை. அதனால் பாம்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. 1-2 பாம்பு இருக்கிறத கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. ஏன்னா பாம்புகள் எல்லாம் நம்மளுடைய உயிர் நாடி. நிறைய பேர் நினைக்கிறாங்க பாம்பு எலி இருந்து என்ன பயன் சொல்லி.
ஏன் வந்து சிவன் தலையில் பாம்பு வச்சுருக்காங்கன்னா அது நமக்கு நன்மையை செய்யுது, அதனால் அவர் தலையில் வச்சுருக்காரு. எலியை ஏன் அவருக்கு விநாயகருக்கு வச்சுருக்காங்கன்னா எலி இல்லைன்னா எதுவுமே இருக்காது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு எலி வந்து ஒரு வருஷத்தில் வந்து 7,70,000 எலி வந்து குட்டி போடுது. ஒரு ஜோடி எலி 7,70,000 எலின்னா ஒரு எலிக்கே இவ்வளோண்ணா. தினந்தோறும் அந்த எலிகள் வந்து ஒரு வருஷம் பார்க்க போனால் எலி தான் இருக்கணும், தவிர வேறு மனிதரே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எலி பெருக்கம் ஆகிடும். இல்லையே, அதை எல்லாத்தையும் வந்து பாம்பு, குருவி, அதை வந்து கொக்கு, குருவி எல்லாம் சாப்பிடும். அதனால தான் எலிகள்லேருந்து பாம்புகள் வந்து வாழணும். எலி இல்லைன்னா பாம்பும் வாழாது. பாம்புகள் வந்து எலியை உணவுக்காக தின்னு, அது நம்ம தடுக்க முடியாது. அது இயற்கை, அது உணவு சங்கிலி. உணவு சங்கிலியை ஒரு சங்கிலியை அறுத்தாலும் எல்லாத்துக்குமே உணவு இல்லாமல் போயிடும். இன்றைக்கி காட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம சிறுத்தை எல்லாம் ஊருக்குள்ளே வருது. நாங்கள் ஏன் வருது? அந்த எலி இல்லாததால் தான் சிறுத்தை வருது. எலிக்கும் சிறுத்தைக்கும் என்ன தொடர்புன்னு நிறைய பேர் கேட்பாங்க. எலியை தின்ற நரியும் நாயும் அது காட்டுக்குள்ளே போனால் அதை அடித்து தின்றோம் சிறுத்தை. இப்போ அதை அடித்து திங்கிறதுக்கு எதுவுமே இல்லாதால அது ஊருக்குள்ளே வருது. அதே மாதிரி தான் இந்த பாம்புகளும் இன்றைக்கி வீட்டை தேடி வருது. வீட்டில் என்ன இருக்குது? கோழி குஞ்சுகள் வந்து அதை தேடி வருது. எலி இல்லாதால கோழி குஞ்சுகளை திங்க வருது. அதையும் அடிக்கக்கூடாது. அது நல்லதை செய்கிறதால தான் அதுக்கு பேரே நல்ல பாம்பு. நல்ல பாம்பை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதை ஒன்றும் நம்ம தொடக்கூட வேண்டாம், பாம்பை அடிக்கவே வேண்டாம். அதை விட்டுட்டா அது வேலையை பார்த்துட்டு போயிடும். ஆனால் அது நம்மளை தெரியாதனமாக ஏதாவது கடிச்சிருந்தா அதுக்கான மருந்துக்கு இந்த நம்ம கொளிஞ்சியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன் இந்த கொளிஞ்சியை பயன்படுத்துகிறோம்னா, இதை சாப்பிட்டாங்கன்னா நல்ல பாம்பு விஷம் வந்து கண்டிப்பாக இறங்கிரும். இதோடு சேர்த்து நம்ம மருந்து சேர்க்கணும். இதோட பூண்டு சிறிதளவு, வெங்காயம், மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மருந்தாக தயாரித்தோம்னா நல்ல பாம்பு விஷம் வந்து ஏறவே ஏறாது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பாம்பு கடித்ததுமே நம்ம ஓடிடுறோம். எங்கே ஓடுறோம்? மருத்துவமனைக்கு ஓடுறோம். மருத்துவமனைக்கு ஓடினாலும் 1 மாதம் 2 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், அந்த பாம்பு கடித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருஷம் இல்லத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே கண்ணில் வந்து கண்ணீராக வடியும். கண்ணீராக வடியுதுன்னா அவங்க அந்த கண்ணை போய் தான் சோதிப்பாங்களே தவிர இந்த பாம்பு விஷம் வந்து கண்ணை வந்து கெடுக்க ஆரம்பிச்சிடும். இது யாருக்குமே தெரியாது. இந்த மருந்தை சாப்பிட்டோம்னா நமக்கு எப்பயுமே கண் பார்வை கெடாது. அதனால் இந்த கொளிஞ்சியை நம்ம இப்போ பறிச்சுட்டு அடுத்து மருத்துவம் செய்கிறத பார்க்கலாம். இந்த பாம்பு கடிக்கான கொளிஞ்சி இலையை பிடிங்கிட்டு வந்துட்டோம். இந்த கொளிஞ்சியானது எந்த பகுதி வந்து நமக்கு விஷத்தை நீக்கக்கூடியதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கொளிஞ்சியினுடைய அனைத்து பாகமும் வந்து நம்ம விஷத்தை நீக்கக்கூடியது. இது எந்த பாம்பு கடித்தாலும் பயப்பட தேவையில்லை. நம்ம பாம்பு கடிச்சிச்சுன்னா எல்லாருமே பயத்திலே பாதி பேர் சாகுறாங்க. ஏன்னா 90 பேர் பாம்பு கடித்த பயத்தில் தான் சாகுறாங்க, 10 பேர் தான் விஷத்தில் சாகுறாங்க. ஏன்னா பயப்பட இருதயம் வெடிச்சிரும். பாம்பு கடித்தா மாடு உடனே சாகாது, பார்த்துருங்க. ஆனால் பாம்பு வரும்போது குறுக்க மாடு தாண்டிச்சுன்னா அந்த பாம்பை உடனே அந்த மாடு செத்துரும். ஏன்னா அது உள்ளே வந்து இருதயம் வெடிச்சு ரத்த குழாய்கள் வெடிச்சிருக்கும் பயத்தில். கடிச்சப்போ சாகாத மாடு அதை பார்த்து தாண்டினப்போ செத்துருக்கு. இது வந்து இயற்கையாக எல்லா கிராமத்துலேயும் நடந்தது. ஏன்னா பாம்பு குறுக்க போனாலே மாடு இறந்துடும். ஏன்னா அது பயம் அதுக்கு. ஆனால் ராத்திரியில் பாம்பு கடிச்சிருந்தா அந்த மாடு இறக்காது. கண்டிப்பாக 8 மணி நேரம் விஷம் ஏறினாலும் யாரும் சாக மாட்டாங்க. நம்ம உடல் வந்து நம்ம உடம்பை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இதை பயன்படுத்தணும். நமக்கு உடனே வந்து கிராமப்புறத்தில் இந்த மாதிரி மலைப்பகுதியில் வந்து கிடைக்கக்கூடியது இந்த கொளிஞ்சி. வாழைத்தண்டு சாறு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக 1/2 லிட்டர் அளவுக்கு சாறு குடித்தோம்னா 8 மணி நேரத்துக்கு அந்த விஷம் ஏறாது. அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல மருத்துவரையோ அல்லது நல்ல மருத்துவமனைக்கோ சென்று நீங்கள் மருத்துவம் செஞ்சுக்கிறலாம். அதனால் வாழை மட்டை சாறு ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிங்கன்னா 8 மணி நேரம் அந்த விஷம் ஏறாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ கொளிஞ்சியை கொண்டு வந்திருக்கோம். இந்த கொளிஞ்சியை எல்லா பாகமும் நமக்கு பயன்படும். கொளிஞ்சியில் இது காய் தான் பயன்படும், வேர் தான் அதெல்லாம் கிடையாது. கொளிஞ்சினுடைய எல்லா பாகமும் பயன்படும். நான் எல்லாத்துலேயும் வேர் அறுக்க மாட்டேன். ஏன்னா வேர் அறுத்துட்டா அந்த செடி அதோட இல்லாமல் போயிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெருஞ்சிலாம் கண்ணிலே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நெருஞ்சியை பூரா காலி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மூலியையும் இந்த மாதிரி விதை வேர் எல்லாத்தையும் எடுத்துட்டா நமக்கு வந்து கிடைக்காமையே போயிடும். அதனால தான் இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம வேரை எடுக்க வேணாம், வேர் இல்லாமல் நம்ம இந்த இலைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தி நம்ம இப்போ மருந்தை தயாரிக்க போகிறோம். இது வந்து ஆடு மாடு எல்லாத்துக்குமே வந்து இந்த பாம்பு கடிக்கு இது செல்லும். ஏன்னா விஷன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அது பாம்பு வந்து மாட்டை கடித்தாலும் அல்லது மனிதர் கடித்தாலும் இந்த விஷத்தை வந்து வெளியெடுக்கணும்னா இது மாட்டுக்கும் கொடுக்கலாம், மனிதருக்கும் கொடுக்கலாம். அதனால தான் இந்த கிராமப்புறத்தில் மாடுகள் அதிகமாக வச்சுருக்கிறவங்க பயந்து போய் வந்து மாடுகள் கடிச்சிருச்சுனோடனே அப்படியே ஓடி போய் பார்ப்பாங்க. ஆனால் மாடு இறந்து போகும். பயப்பட தேவையில்லை. அவங்க காலடியிலே இருக்கிற கொளிஞ்சியை பறித்து நம்ம அரைச்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக 8 மணி நேரம் உயிர் போகாது. அதோடு சேர்ந்த இந்த கலவைகள்
நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய சின்ன வெங்காயம், இந்த சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க சென்னை பகுதியில் நகர்ப்புறங்களில். இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தணும், இந்த சாம்பார் வெங்காயத்தை. இதில் வந்து ஒரு 2 சின்ன வெங்காயம் பயன்படுத்தினா போதும். இதோடு சேர்ந்து பூண்டு, இது பூண்டில் எந்த பூண்டு வேணாலும் இருக்கலாம். மலைப்பூடாக இருக்கலாம், ஒரு பூடாக இருக்கலாம், இல்லை பெரும்பூடாக இருக்கலாம், இல்லைன்னா ரசப்பூடாக இருக்கலாம். அதனால் இந்த பாம்புக்கான மருந்தை இப்போ தயாரிக்கிறோம். பூண்டு வந்து ஒரு 3 பல் எடுத்திருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயன்றது வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். இதோடு சேர்ந்து ஒரு 20 மிளகு எடுக்கணும். 20 மிளகு எடுத்தால் போதுமானது. சீரகம் வந்து நல்லா இந்த அளவுக்கு எடுத்துக்கிறணும். சீரகம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறணும். 20 மிளகு இதோடு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மருந்தாக மாற்றணும். இந்த மருந்தாக மாற்றும்பொழுது இந்த மருந்து வந்து எவ்வளோ மோசமான பாம்பு கடியும் வந்து சரி பண்ணக்கூடியது. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு மனிதருக்கு. இதை வந்து அப்படியே மென்று சாப்பிட்றலாம். பாம்பு கடிச்சிருக்கிற நேரம் அரைச்சி கூழாக குடிக்க முடியாது. அதை வந்து நேரடியாக எடுத்து சாப்பிட்றோம். நாங்கள் போகிற போக்கிலே அதை இலையை உரி வாயில் போட்டு, பூண்டு இருந்தால் பூண்டு பார்ப்போம், இல்லைன்னா இலையை மென்று சென்று சிறுநீரை குடிச்சிட்டு போயிடுவோம். அப்போ வந்து பாம்பு விஷம் ஏறாது. இந்த நிலையில் வந்து நம்ம பூண்டு, சீரகம், மிளகு இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இதோடு சேர்த்து கொழிஞ்சி இலை ஒரு 20 கிராம் அளவுக்கு போதுமானது. 20 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். பூண்டு 3 பல் போதும். சின்ன வெங்காயம் ஒரு 4 துண்டு அளவுக்கு எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இடிக்கணும். மிளகு வந்து 21 மிளகு இருக்கணும். சீரகம் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து இதை நேரடியாக சாப்பிட்லாம், இல்லைன்னா கொஞ்சம் நல்லா கூழாக அரைச்சி தண்ணியாக குடிக்கலாம். இல்லை மென்று சாப்பிட்றவங்க இருக்காங்க. கிராமப்புறங்களில் யாருமே இதை அரைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த கல்லெல்லாம் நம்ம தூக்கிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தான் இந்த கல்லை இங்கே வச்சு காட்டுறோம். இல்லைன்னா நேரடியாக மென்று சாப்பிட்டு போயிடுவோம். இதை மென்று சாப்பிடும்போது இந்த பூண்டினுடைய காரமும் சின்ன வெங்காயத்தினுடைய அதனுடைய வேகம் வந்து சின்ன வெங்காயம் வந்து என்ன செய்யணும்னா ரத்தத்தை வந்து வேகமாக சுத்திகரிக்கும். அதோடு சேர்ந்த மிளகு சேருது. மிளகு கூட நம்ம கொழிஞ்சி இலை சேருது. இந்த கொழிஞ்சி இலையை வந்து ரத்தத்தில் இருக்க விஷத்தை பிரிக்கக்கூடியது. இது பிரிக்கும் பொழுது எந்த பாம்பாக இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நல்ல பாம்புக்கு தான் எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த நல்ல பாம்புக்கு இந்த கொழிஞ்சியினுடைய இலைகளும் சமூலமும் அதனுடைய வேறு எந்த பகுதியாக இருந்தாலும் ஒரு 20 கிராம் அளவுக்கு நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து அதை அரைச்சி எடுத்து உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா அந்த விஷம் ஏறவே ஏறாது. அவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து கண்ணில் நீர் வடியாது. நீங்கள் எத்தனை மருத்துவமனைக்கு போனாலும் அவங்களுக்கு பாருங்கள், விஷக்கடி கடிச்சவங்களுக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண் வந்து தெரியாமல் போயிடும். அவங்க போய் கண்ணை வந்து மாற்று அறுவை சிகிச்சை செய்வாங்க. அவங்களுக்கு தெரியாது 10 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு கடிச்சது இன்றைக்கி வந்து முட்டி வீங்கிக்கிறோம். அந்த முட்டி வீங்கி இருக்குது ஏன்னா அந்த பாம்பு விஷம் தான். அந்த பாம்பு விஷத்தை வெளியேற்றணுமா, இதை விட சிறந்த மருந்து கிடையாது. ஆங்கில மருத்துவத்தில் உடனடி நிவாரணம் அப்போ மட்டும் காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அது பின்னாடி அதனுடைய விஷத்தை முழுவதும் வெளியெடுக்க முடியாது. ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் முதல்ல கொடுக்கும்போதே அதனுடைய முழு விஷமும் வெளியேறிடும். இந்த முழு விஷமும் வெளியேறும்போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு பின்னாடி கண்ணு தெரியாதுன்ற ஒரு பயமும் தேவையில்லை. ஏன்னா இது முதல்லையே எல்லா விஷத்தையும் வெளியெடுத்துரும். நம்ம இந்த முறையை பயன்படுத்தாமல் இருந்தோம்னா பின்னாடி போக போக ஒரு 10 வருடம் கழித்து கண் பார்வை குறையும். அப்போ என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வயசாகிடுச்சு கண் பார்வை குறையுதுன்னு. வயசாகிறதுக்கு அது காரணம் கிடையாது. கண்ணில் வந்து நீராக வடியும். அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாம்பு கடி கடிச்சிருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு கடிச்சிருந்தா அவங்களுக்கு கண்ணில் நீர் வடியும். அவங்களுக்கு இதே மருந்தை அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு கொடுத்தோம்னா அந்த விஷம் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த விஷம் இறங்கிட்டாலே அவங்க உடம்பு வந்து நல்லாயிடும். அந்த உடம்பு வந்து நல்லாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தணும். இந்த மருந்தை பயன்படுத்தும் போது இது ஆடு மாடு இது 2த்துக்கும் செல்லும், மனிதருக்கும் செல்லும். எல்லாத்துக்குமே பாம்பு கடி விஷன்றது ஒன்று தான். மாட்டுக்கு ஒரு தனி மருந்து, மனிதனுக்கு ஒரு தனி மருந்து இல்லை. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் வச்சலா என்னும் பெண்மணி எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு 47. அவருடைய கணவருக்கு வந்து வயது 53. 21 வருடம் ஆகுது. குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லி இது பண்ணி அவங்க எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம், எல்லா வகையான மருத்துவமும் செஞ்சுருக்கலாம். அவங்க ஏன் வந்து மருத்துவம் வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை தேடி இருக்காங்கன்னா இதுலையாவது எப்படியாவது கிடைக்குமான்னு. எல்லாமே ஒரு பாவ புண்ணிய கணக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாவ புண்ணிய கணக்கில் தான் எல்லாமே வந்து சேரும். நிறைய புண்ணியங்கள் செய்யணும், குழந்தைகளுக்கு வந்து நல்லதை செய்யணும். நிறைய பேர் குழந்தை மேலே ஆசைப்படுவாங்க, ஆனால் அடுத்த வீட்டு குழந்தைய தொடக்கூட மாட்டாங்க. அப்போ வந்து தெய்வம் நமக்கு குழந்தையே கொடுக்காது. நம்ம எல்லா குழந்தைகளையும் நம்ம குழந்தைகள் போல் பாதித்து அந்த குழந்தைகளுக்கு நல்லதை செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த குழந்தைகள் வந்து நமக்கு தெய்வங்களே இருந்து துணை செய்யும். அப்படியே இருந்தாலும்
இந்த பெண்ணுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க உடலுக்கு வந்து எந்த நோய் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து அரசம் பழம், அரச இலை இதை வந்து 48 நாள் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து அவங்க உள்ளுக்கு சாப்பிடணும். அரச இலை ஒரு இலை போதும். மீதி வந்து அந்த அரசம் பழம் இதை எடுத்து பாலில் கலந்து சாப்பிடணும். இது ஆட்டுப்பாலில் சாப்பிடணும். ஆட்டுப்பாலில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கருமுட்டைகள் வந்து சீராக இருக்கும். கருமுட்டை சீராகும். அதே மாதிரி ஆணுக்கு அரசம்பழமும் ஆலம்பழமும் அத்திப்பழமும் மூணும் கலந்த கலவையை சமமாக எடுத்து அந்த கலவையை தினந்தோறும் ஒரு 50 கிராம் அளவுக்கு அவங்களுக்கு ஆட்டுப்பாலில் கொடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி ஆட்டுப்பாலில் கொடுத்துட்டு வரும்பொழுது அவங்க உடலில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். 53 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வயசுலேயும் வந்து கூடணும்னா அவங்க உடல் வந்து அதிகரிக்கணும், சத்து அதிகரிக்கணும்னா உணவுப் பொருள்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ரசாயன உணவு இல்லாமல் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளை சாப்பிடணும். சிறு தானியங்களை சாப்பிடணும். சிறு தானியங்கள் சாப்பிட்டா அதிக அளவு வந்து உடலில் வந்து பலம் இருக்கும். நீங்கள் ஆடு மாட்டை ஏன் சொல்கிறேன், நாட்டு மாட்டை சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த கெச்சப் ஜெர்சிக்கு 3 அல்லது 5 கண்டுக்குட்டிக்கு மேலே போட்ட மாடு இருக்காது. அதுக்கு மேலே அதை வச்சிருக்கவும் முடியாது. ஏன்னா அதனுடைய சத்தே போயிடும். ஆனால் நம்ம நாட்டின மாட்டை பார்த்திங்கன்னா 35 ஈத்து வரைக்கும் ஈனும். 35 வருஷமாக ஒரு வீட்டில் அந்த மாடு கண்டுக்குட்டி போட்டுகிட்டே தான் இருக்குது. வருஷம் கண்டுக்குட்டி போடுது. அந்த தன்மை வந்து இந்த நாட்டு மாட்டில் இருக்கும். இந்த நாட்டு மாட்டு பாலோ அல்லது ஆட்டுப்பாலோ சாப்பிட்டோம்னா அதே போல் உடல் நமக்கு நல்லா இருக்கும். இன்றைக்கி விதையில்லா பழங்கள் நிறையா கண்டுபிடிச்சிட்டேன், விதையில்லா பழங்களை கொண்டு வந்தேன். விதையில்லா பழங்களை சாப்பிட்டு விதை இல்லாமல் போகக்கூடாது. ஏன் விதை அதிகமாக இருக்கிற அரசம்பழத்தை சாப்பிட சொல்லணும்னா, பழம் சின்னது தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 5000 விதையாவது இருக்கும். ஒரு பழத்துலேயும் 5000 விதை இருக்கிறது. நம்ம அணுக்கள் எண்ணிக்கையும் கருமுட்டையும் வந்து வளர வைக்கக்கூடியது. ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு விதமான நன்மையை செய்யும். விதையே இல்லா பொருள்களை சாப்பிடாதீங்க. விதையில்லா பொருள்களை சாப்பிட்டேன்னா விதை இல்லாமல் தான் போவீங்க. சொல்லுவாங்க என்னன்னா, மலட்டு கோழி மலட்டு முட்டை இது ரெண்டையும் சாப்பிட்டா மலடாக தான் போகணும். அதே மாதிரி விதையில்லா பழங்களை சாப்பிட்டா விதை இல்லாமல் தான் போகும். உங்களுக்கு வாரிசு இல்லாமல் தான் போகும். அதனால் விதையுள்ள பழங்களை தேர்ந்தெடுங்க. விதை நல்லா கடுக்குன்னு இருக்கும். நாட்டு ரகங்களை சாப்பிடுங்க. நாட்டு ரகங்கள் உள்ள கத்திரிக்காய்களும் எல்லாத்தையும் இந்த மாதிரி சாப்பிட்டு எல்லாத்துலேயும் உள்ள விதைகள் வந்து நமக்கு வந்து மறைமுகமாக நல்லதை செய்யும். எல்லாமே நல்லதை செய்யும். விதையில்லா பழங்கள் எடுத்தோம்னா நம்ம அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிரும். அக்ரூட்டுன்னு சொல்லுவோம். அக்ரூட்டுன்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த அக்ரூட்டை வந்து நெய்யில் கலந்து அரைச்சி எடுத்து அதை பாலோடு சேர்ந்து சாப்பிடணும். அந்த ஆணுக்கு வந்து இந்த அக்ரூட்டு சாப்பிடணும். அக்ரூட்டில் ஒரு கொட்டையில் வந்து 4ல் 1 பங்கு தான் எடுத்துக்கிறணும். அந்த 1 பங்கு சாப்பிடும்பொழுது முதல் நாள் பார்க்கணும், வயிற்றுக்கு சேர்தான்னு பார்க்கணும். சிலருக்கு வந்து வயிற்றோட்டம் உண்டு பண்ணிடும். அப்போ வந்து ஒரு கடலைப்பருப்பு அளவுக்கு தான் அந்த அக்ரூட்டு கொடுக்கணும். அக்ரூட்டை கொடுத்து பால் சாப்பிட்டு வந்தால் அந்த உடல் வந்து பலம் ஆகும். ஒரு அக்ரூட்டு வந்து 20 முட்டைக்கு சமம். 20 முட்டை சாப்பிட்டதுக்கு சமம். அதனால் அவங்களுக்கு வந்து உடல் பலம் பெருகும். அது இல்லாமல் நம்ம ஆலம்பழம், அத்திப்பழம், அரசம்பழத்தை சாப்பிட சொல்கிறோம். 3 சேர்ந்த கலவை 50 கிராம் அளவுக்கு. அதோடு சேர்ந்து ஆட்டுப்பால் சாப்பிட்டா வீரியம் அதிகமாக இருக்கும். ஆட்டுப்பால் சாப்பிட்டா ரொம்ப அதிக அளவு சத்துக்கள் கிடைக்கும். அந்த அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதிக அளவு இல்லைனாலும் ஒரு 70% அளவுக்கு அணுக்கள் அதிகரிக்கும். கண்டிப்பாக அவங்க ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நடக்க வேணும். புருஷனும் பொண்டாட்டியும் நடைப்பயிற்சி கொடுக்கணும். நடைப்பயிற்சி கொடுத்தா அணுக்கள் எண்ணிக்கை 100 மடங்கு கண்டிப்பாக கூடும். 100க்கு 100ன்றது நடைப்பயிற்சியில் தான் வரும். இன்றைக்கி யாருமே நடக்கிறதே கிடையாது. ஆனால் குழந்தை மட்டும் வேணுன்றாங்க. நடக்க இருதயம் பலமாகும். இருதயம் வந்து சுகமாகும். இருதயம் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும்பொழுது தான் உள் உறுப்புகள் எல்லாமே சரியாகும். நடைப்பயிற்சி கொடுத்தா எப்படியாப்பட்ட உடம்பும் வந்து சரியான அளவில் இருக்கும். அந்த அணுக்களுடைய எண்ணிக்கை சரியான அளவில் இருந்தால் தான் அவங்க ஒன்று சேர்ந்தாலும் குழந்தை பிறக்கும். இல்லை அது குறை இல்லை, இது குறை இல்லை, எனக்கு குறை இல்லை, உங்களுக்கு தான் குறைன்னு மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொன்னாலும் குழந்தை பிறக்காது. கண்டிப்பாக அவங்க வந்து மறைமுகமாக வேண்டாம், நேரடியாகவே சாப்பிட்டு பழங்களை சாப்பிடுங்க. இந்த விதை அதிகமாக உள்ள பழங்களை சாப்பிடணும். அத்தி, அரசு, ஆல், இச்சி, இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் இருந்தால் இச்சி பழம்னு ஒன்று இருக்குது. அது இச்சின்னா ஆசைன்னு அர்த்தம். அந்த இச்சி பழத்தை சாப்பிட்டா ஆசை அதிகரிக்கும். ஆசை அதிகரித்தா உடலில் வந்து அந்த தன்னால் வந்து சுரக்க வேண்டிய சுரப்பிகள் நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் அத்தி, ஆல், அரசு, இச்சி இது 4 பழங்களை எடுத்துக்கலாம். மாற்றி எந்த நேரத்தில் எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழத்தை சாப்பிடுங்க. அந்த பழத்தை சாப்பிட்டு வர நம்மளுடைய அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும்.
ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் கண்டிப்பாக நடக்கணும். நடக்காமல் அவங்க உடல் மாற்றங்கள் ஏற்படாது. நடக்க நடக்க உடல் ஆரோக்கியம் கூடும். ஆரோக்கியம் அதிகமானால் தான், உடம்பு இரும்பு மாதிரி இருந்தால் தான் உடலில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உடம்புல தண்ணிச்சத்து இருந்துச்சுன்னா அந்த நீரானது எல்லாத்தையும் கழுவிட்டு போயிடும். உடம்பு இரும்பு மாதிரி இருந்தால் தான். அதுக்கு ஏன் சொல்கிறோம், அந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி இருக்கும். அந்த முருங்கைக்காயில் உள்ள சத்துக்கள் அதிகம். நான் முருங்கை விதையில் வந்து நெய்யில் பொரித்து சாப்பிட சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஆண்களினுடைய அணுக்களை அதிகரிக்கக்கூடியது இந்த முருங்கை. இந்த முருங்கையும் சாப்பிடலாம். ஆனால் இவங்களுக்கு 53 வயசு போனதால் ஆள் அரசு அத்தி இதை சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். எல்லாமே நம்பிக்கை தான். சிவனுக்கு தயிரில் அபிஷேகம் பண்ணணும். சிவனுக்கு தயிரில் அபிஷேகம் பண்ணாதான் குழந்தை கிடைக்கும். இது எந்த சிவன் கோயிலில் பண்ணாலும் சரிதான். ஆனால் கண்டிப்பாக வந்து சிவன் கோயிலில் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும். இந்த முறையை இதே வயசில் உள்ள எல்லாரும் வந்து பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.